இன்றைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு துளிக்கூட பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறியிருப்பது மிகுந்த கவலைக்குரியது என சர்வதேச மகளிர் தினத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க திராணியற்ற ஒரு ஆட்சியாக இன்றைய ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி இருப்பதும் வெட்கக்கேடானது என்றும் விமர்சனம். அன்பு சகோதரிகளே, உங்களுக்காக, உங்கள் பாதுகாப்புக்காக என்றைக்கும் அதிமுக போராடும் என கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் இன்று நீங்கள் அச்சத்துடன் இருக்கின்ற நிலை மாறும் என்றும், பல சாதனைகளை புரிகின்ற காலமாக நம் ஆட்சி காலம் நிச்சயம் இருக்கும் என்றும் பொதுச் செயலாளர் அறிக்கை. தினம்தோறும் செய்தித்தாளை புரட்டி பார்த்தாலே கஞ்சா பிடிபட்டது, பாலியல் வன்கொடுமை நடந்த செய்திகள் தான் வருகிறது. மக்களை பற்றி ஸ்டாலின் ஆட்சிக்கு துளியும் சிந்தனை இல்லை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் கடும் விமர்சனம். முழுக்க முழுக்க போதை மாநிலமா மாறி இருக்கிறது. அதனால என்ன ஆகுது? எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, தினந்தோறும் கற்பழிப்பு, கூட்டுப்பாளையம். 5 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான், 8 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ரோட்டில் நடந்து போற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கு செல்கிற 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை பெண் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. டெய்லி டிவி திறந்தா அதான், பேப்பரை திறந்தா, டிவி திறந்தா, இதை தவிர வேற இந்த செய்தி கிடையாது. ஒண்ணு கஞ்சா பிடிப்பட்டதுன்றான், இல்ல கற்பழிப்பு நடந்துன்றான். இதை தவிர வேற எதுவும் இல்லை. மக்களை பற்றி இந்த ஆட்சிக்கு துளியும் சிந்தனை இல்லை, அக்கறை இல்லை. தான் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும். தான் மகன் துணை முதலமைச்சர், அடுத்து முதலமைச்சர் ஆகணும், அதுக்கப்புறம் பேர் ஆகணும். என்னடா மன்னராட்சி அது? நீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 17 வயது சிறுமியை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்ய முயன்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி. டாடி சன் ஆட்சியில் குற்றவாளிகள் அச்சமின்றி அட்டூழியத்தில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பள்ளி சிறுமி, கல்லூரி மாணவி என 2 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு இல்லாத இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சி எப்போது முடிவுக்கு வரும் என நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதாக பெற்றோர் வேதனை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தனியார் தட்டச்சு பயிற்சி மையத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. ஸ்டாலின் ஆட்சியில் எங்குமே பாதுகாப்பு இல்லை என மக்கள் ஆத்திரம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் 8 பேரை வெறிநாய் கடித்து குதறியதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் நாய்களை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இத்தகைய அவலம் அரங்கேறுவதாக மக்கள் வேதனை. வழக்குகளில் மேல்முறையீடு செய்வது குறித்து தமிழக காவல்துறை தலைவருக்கு உத்தரவு பிறப்பித்து எழுதிய கடிதத்தால் காவல்துறையினர் கடும் அதிருப்தி. அரசு வழக்கறிஞர் என்ன முதல்வரா அல்லது முதல்வருக்கு நிகரான அதிகாரம் படைத்தவரா? காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என காவல்துறையினரே புலம்பல். சென்னை பெரும்பாக்கத்தில் விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 110 கிலோ கஞ்சா பிடிபட்டது. நிர்வாகத்திறனற்ற திராவிட மாடல் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரம் பகுதியில் பேருந்து நிலையத்தில் 30 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறப்பதாக மக்கள் வேதனை. சென்னை அம்பத்தூர் அருகே 17 கிலோ கஞ்சா சிக்கியது. தலைநகர் சென்னையிலேயே கஞ்சாவை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் அரசு தமிழகம் முழுவதும் எப்படி கஞ்சாவை கட்டுப்படுத்தும் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே சுமார் 10 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா புழக்கம் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர்.
ஸ்டாலின் ஆட்சியில் போதைக்கு அடிமையாகும் இளைஞர்கள் போதை வியாபாரிகளாக உருவெடுக்கும் அவலம். தலைநகர் சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களில் 14 பேர் சிக்கியுள்ளனர். கிராம் கணக்கில் போதைப் பொருளை பிடிக்கும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையால் டன் கணக்கில் கடத்துபவர்களையும் மொத்த வியாபாரிகளையும் ஏன் பிடிக்க முடியவில்லை என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே விபத்தில் பலியானவர்களுக்கு நிவாரணம் வழங்கச் சென்ற அமைச்சர் நாசரை முற்றுகையிட்டு போராடிய பொதுமக்கள். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம் நிவாரணம், விபத்தில் இறந்தால் 3 லட்சம் தான் நிவாரணமா என மக்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடிய அமைச்சர். தூத்துக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாத காரணத்தால் கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததாக உறவினர்கள் வேதனை. அப்பா என பேசும் ஸ்டாலின் கர்ப்பிணியின் மரணத்திற்கு என்ன பதில் சொல்வார் என மக்கள் கேள்வி. கோவையில் மதுபோதையில் அடாவடி செய்த போதை ஆசாமியுடன் மல்லு கட்டிய காவல்துறையினர். ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுப்பாடின்றி நடக்கும் மது விற்பனையால் போதை ஆசாமிகள் அட்டூழியம் செய்யும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மதுபோதையில் பெண்களிடம் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர் தட்டி கேட்ட காவலர் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. மதுபோதை ஆசாமிகளால் தமிழகத்தில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி காவல் நிலையம் முன்பு காவலர்களிடம் தகராறு செய்த போதை ஆசாமி. டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 20 ரூபாய் அதிகம் கேட்பதாக கூறி மதுப்பிரியர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்த காவலர்கள். சென்னையில் வெப்ப அலை காரணமாக மின் நுகர்வு அதிகரித்துள்ளது. கோடையில் மின் தேவையை பூர்த்தி செய்ய ஸ்டாலின் அரசு திட்டமிட்டுள்ளதா அல்லது அணில் மீது பழி போட்டு கதை சொல்ல போகிறதா என மக்கள் கேள்வி. சென்னையில் 4000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள் தோல்வியடைந்த நிலையில் தேவைப்படும் இடங்களில் புதிதாக மழைநீர் வடிகால்களை கட்ட திராவிட மாடல் அரசு திட்டமிட்டுள்ளது. ஓராண்டில் திமுக ஆட்சி அதிகாரத்தை இழக்க இருக்கும் நிலையில் கமிஷன் பார்க்க இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்களா? புதிதாக அமைக்கப்படும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் விழிப்புணர்வுடன் செயல்படுமா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அடுத்தடுத்து 3 கடைகளில் கொள்ளை நடந்ததால் வியாபாரிகள் அதிருப்தி. ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பதால் தொழில் செய்யவே அச்சமாக இருப்பதாக வியாபாரிகள் அதிருப்தி. திருப்பூர் முருகம்பாளையம் அருகே மாமூல் தராததால் 16 வயது சிறுவனை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தாக்கியதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. டீ கடையில் நிற்கும் போது 3 பேர் வந்தாங்க. சேஃப்டின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பிடிச்சி அடிச்சுட்டாங்க சார். அடிச்சு ஆன்ஸ் பாக்கெட்லாம் கொடுத்து இந்த மாதிரி காசு கேட்டாங்க சார். எனக்கு கொடுக்க முடியல. மிரட்டினாங்க சார். ஆஸ்பத்திரி அடிச்சு நெஞ்சில் அடி சார். அடிச்சு பின்னாடி பொருட்டிலலாம் அடி. எனக்கு ரொம்ப மதுபான கொள்முதல் ஊழலில் பல கோடி ரூபாய் கருப்பு பண மோசடி நடந்திருப்பதாகவும் இடி சோதனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தொடர்பு வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக தகவல். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு நிறுவனங்களே சட்டவிரோதமாக மோசடியில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை.
விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே விளைநிலத்தில் சாலை அமைக்க முயன்ற திராவிட மாடலை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராடிய விவசாயிகளை ஈவு இரக்கமின்றி இழுத்துச் சென்று கைது செய்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. சென்னை மாநகராட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க 15 மண்டலங்கள் மற்றும் 200 வார்டுகளில் தலா 24 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து குழு அமைத்து வரி பணத்தை வீணடிப்பதை மட்டுமே செய்து வருவதாகவும் அதனால் எந்த பயனும் இல்லை எனவும் மக்கள் காட்டம். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை 30% வரை உயர்ந்ததால் தலைநகர் சென்னையில் கட்டுமான பணிகள் முடங்கும் அபாயம். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் ஏழை எளியோரின் வீடு கட்டும் கனவு கனவாக உள்ளது என மக்கள் ஆதங்கம். கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஆள்கடத்தலில் ஈடுபட்டு திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் அராஜகம். ஆளும் அதிகார மமதையில் திமுக அனுதாபிகளும் நிர்வாகிகளும் குற்றச்செயல்களிலும் அராஜகத்திலும் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திரசேகர ராவ் வரிசையில் திராவிட மாடலும் மதுபான ஊழலில் சிக்கி ஆட்சி அதிகாரத்தை இழக்கலாம் என மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்து. கலால் வரி முறைகேடு தொடர்பாக டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை தொடர்ந்து திராவிட மாடலின் மிகப்பெரிய ஊழல் வெளிவரப்போவதாக திட்டவட்டம். உலகத்தரம் வாய்ந்த மெட்ரோ நிலையம் அமைப்பதாக கோடிக்கணக்கில் செலவு செய்துவிட்டு அதே வடிவமைப்பு சரியில்லை என மறு ஆய்வுக்காக ஒப்பந்தம் வழங்கியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம். இந்த குளறுபடிகளால் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுமா அல்லது பாதியிலேயே நின்றுவிடுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் அருகே புதிதாக கட்டப்பட்ட பாலத்தில் புதிதாக வாங்கப்பட்ட ஸ்டாலின் அரசின் விடியல் பேருந்து அந்தரத்தில் தொங்கியதால் அதிர்ச்சி. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து விபத்தில் சிக்கி 15 பேர் படுகாயம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆவின் பால் பொருட்கள் வாங்காத பால் முகவர்களுக்கு பால் விநியோகத்தை நிறுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக பால் முகவர் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. காலாவதியாகும் பொருட்களுக்கு தீர்வு சொல்லாமல் ஸ்டாலின் அரசு முகவர்களை வஞ்சிப்பதாகவும் பால் விநியோகத்தை சீரழித்து ஆவினுக்கு முடிவு கட்ட துடிப்பதாகவும் பால் முகவர்கள் விமர்சனம். கடந்த பொங்கலுக்காக தயாரிக்கப்பட்ட 35 லட்சத்திற்கு மேலான இலவச வேட்டி சேலைகளை திராவிட மாடல் அரசு கொள்முதல் செய்யாமல் உள்ளது. இதனால் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கூலி சென்றடையவில்லை. அதே சமயம் மக்களுக்கு பொங்கலுக்கான வேட்டி சேலைகள் சென்றடையவில்லை. இதெல்லாம் ஒரு ஆட்சியா என விசைத்தறி தொழிலாளர்கள் வேதனை. சென்னையில் ரேஷன் கடைகளில் இருந்து பெறப்பட்ட நல்ல சாக்கு பைகளை கிழிந்த பைகள் என கூறி தனியாருக்கு விற்பனை செய்து ஊழல் நடைபெற்றுள்ளதாக தகவல். அன்று கருணாநிதி சாக்கு பைக்குள் இருந்த சர்க்கரையை எறும்பு தின்றது என கதை சொன்னார். இன்று அவரது மகனாட்சியில் சாக்கு பையை கூட விற்று விழுங்குகிறார்கள் என மக்கள் விமர்சனம். உலகின் பல்வேறு பகுதியில் மின்சார வாகன விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் பாஜக மைனாரிட்டி ஆட்சியில் இந்தியாவில் மின்சார வாகன விற்பனை குறைவாகி வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் மொத்த ஈவி விற்பனை 1.9% சரிவை சந்தித்துள்ள நிலையில் மின் வாகன பயன்பாட்டிற்கு போதிய வசதியும் ஊக்கமும் கிடைக்காததே இந்த சரிவுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது.